கடவுளே இல்லைன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத, போட்ட கேஸ் ஆயிடுவேன். இவங்களை பார்த்தீங்களா? இவங்க ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு வந்திருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. இவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் ஸ்பீச் கொடுக்க வந்திருக்காங்க. சரி, ட்ரெஸ்ஸை விடுங்க, அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம். ஆனால் இவங்க பேசுறதை கேட்டால் நான் ஏன் இப்படி சொன்னேன்னு உங்களுக்கே புரியும். The Supreme Pontiff of Hinduism and Kailasa have gone through intense persecution and human rights violation. And he was even banned from preaching and exiled from his birth country. அந்த கான்ஃபரன்ஸில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நாட்டோட தலைவரையும் அவங்க நாட்டையும் இந்தியா டார்கெட் பண்ணதுன்னும் அவங்க லீடர் மேலே தேவையில்லாத கேசஸ்லாம் போடுதுன்னு சொல்கிறாங்க. இது சொல்கிறது சைனாவோ இல்லை பாகிஸ்தானோ இல்லை, இது சொன்னது விஜய் பிரியா நித்யானந்தா. இப்போ இவங்க எந்த நாட்டை பற்றி பேசுகிறாங்க, அவங்க லீடர் யாருன்னுலாம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இவங்க பேசுறது ரேப் கேஸில் குற்றம் சாட்டப்பட்டு இந்தியாவிலேருந்து தப்பிச்சு கைலாஷான்னு ஒரு நாட்டுக்கு நான் தான் தலைவன்னு சொல்லிட்டு இருக்க நித்யானந்தாவை பற்றி தான். கைலாஷான்னு ஒரு நாடு உண்மையிலே இருக்கா? அப்படி இருக்குன்னா அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கவே யாராலையும் முடியலை. சில பேர் அமெரிக்காவோட ஈக்குவேடாரில் இருக்க ஒரு பிரைவேட் ஐலாண்டை கைலாஷான்னு பேர் வச்சு அதில் தான் நித்யானந்தா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவை பற்றி பாகிஸ்தான் இல்லை சைனா கூட பொய்யா ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது காமனாக நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் எங்கே இருக்குன்னே தெரியாத இந்த கைலாஷா இந்தியா அவங்க நாட்டையும் அவங்க லீடரையும் டார்கெட் பண்ணதுன்னு சொல்கிறது புதுசாக தான் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம இந்த கைலாஷாவோட லீடர்னு சொல்லப்படுற நித்யானந்தாவை பற்றி பார்க்கலாம். இந்த கைலாஷான்னு சொல்லப்படுற நாட்டோட லீடர் வேற யாரும் இல்லை, இவர் தான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஜியாகிரபி இஸ் பயாலஜி இன் ஹிந்துயிசம். அவரே கடவுள்னு அறிவிச்சுக்கிட்டு இந்தியாவில் சில ரேப் கேசஸ்னாலையும் அப்புறம் நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் போட்ட மீம்ஸ்னாலையும் ஃபேமஸ் ஆனவர் தான் நம்ம நித்யானந்தா. இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இவரோட நாடான கைலாஷாவை பற்றி பார்க்கலாம். இந்த கைலாஷாவோட வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா அதில் கைலாஷா தான் உலகத்தில் இருக்கிறதுலே ஒரே ஒரு ஹிந்துவிசம் அப்புறம் ஹிந்து கல்ச்சரை மட்டும் ஃபாலோ பண்ணுற ஒரு கண்ட்ரின்னு போட்டிருக்காங்க. கைலாஷாவை பற்றி இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இந்த கைலாஷா எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியல. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு எல்லாத்துலேயுமே இவங்க இருக்காங்க. ஆனால் இந்த நாட்டோட ஆளுங்க தான் எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. இந்த கைலாஷாவோட ஃப்ளாகு, எம்ப்ளம் ரெண்டுத்துலேயுமே நித்யானந்தா இருக்காது. ஃபிசிக்ஸில் இவர் சொல்கிறத பார்த்தா நியூட்டனுக்கே தலை சுத்தும் போல. E equal to not mc square cannot be mc square. சூரியன் கூட இவர் சொல்கிறத கேட்டு தான் நடக்கும்னு வேற சொல்கிறாரு. I told the sun, don't come out till I finish the Dwajarohanam. And today 40 minutes sunrise late. அது சரி, இந்தியாவில் நான் தான் கடவுள்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் ஒருத்தராக இருந்த இந்த நித்யானந்தா இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமஸ் ஆகிருக்காது. 1977 தமிழ்நாட்டில் பிறந்த இவர் சின்ன வயசுலேயே நித்யானந்த தியான பீடம்னு ஒரு ஆர்கனைசேஷனை ஆரம்பித்தார். ஸ்டார்டிங்கில் தமிழ்நாட்டில் மட்டும் இருந்த இந்த ஆர்கனைசேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட கான்ட்ரவர்ஷியல் வீடியோஸ் மூலமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமஸ் ஆச்சு. So the me resides in this as me is residing in all of that as me. 2010 ரேஞ்சில் நித்யானந்தா தமிழ் ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க கூட பெட்ரூமில் இருக்க வீடியோ ரிலீஸ் ஆகி அது பெரிய நியூஸ் ஆச்சு. ஆனால் அந்த வீடியோவில் இருக்கிறது நான் இல்லை, அந்த வீடியோ மாஸ்க் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த வீடியோவுக்கு நித்யானந்தா ஆன்சர் பண்ணார். நான் தான் கடவுள்னு ஒருத்தன் சொல்கிறான், அதையும் சில பேர் நம்புகிறாங்க. ஒன்றும் புரியலை. இது ஹிந்துவிசத்தில் மட்டும் இல்லை, எல்லா ரிலீஜன்லேயும் இப்படி நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு சில பேர் சுற்றிட்டு தான் இருக்காங்க. அதையும் நிறைய மக்கள் நம்பிட்டு தான் இருக்காங்க. 2010 ஒரு வீடியோ லீக் ஆனதுக்கப்புறமா லைனாக பல கான்ட்ரவர்சிஸில் நித்யானந்தா சிக்குனாரா? அவ்வளோ மரியாதை கொடுக்கணுமா என்ன? ஏன்னா மார்க்டுனது எல்லாமே ரேப் கேஸ். எல்லாம் சரி, ஆனால் நித்யானந்தா ஏன் தனியாக ஒரு நாட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கே போய் ரேப், கிட்னாப், மர்டர்னு நித்யானந்தா பண்ண தப்பெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிலில் தான் போடுவாங்க. ஆனால் ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட்டே நான் தான் சொல்லிட்டா என்ன பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் வராது. இந்த ஐடியாவில் தான் நித்யானந்தா இந்த கைலாஷாவை ஆரம்பிச்சிருக்காரோ என்னமோ. மொத்தத்தில் கேசஸ்லேருந்து தப்பிக்க இவர் போட்ட இந்த பிளான் உண்மையிலேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்கேம்னே சொல்லலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு டீப் டைவ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.